ஓம் சாந்தி 19/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்திலே உங்கள் சொந்த பாகங்களை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் சரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் உங்களுடைய புதிய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தை எந்த ஒரு பணியையும் தூண்டுதலால் செய்வதில்லை, ஆனால் அவதாரமே எடுக்கின்றார் என்பது எவ்வாறு நிரூபிக்கப்படுகின்றது? பதில்: தந்தையை இட்டு அவர் கரண் கரவன்கார் என்று கூறப்பட்டுள்ளது. தூண்டுதலெனில் சிந்திப்பதாகும். ஒரு புதிய உலகம் தூண்டுதலின் மூலம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. தந்தை புதிய உலகினை குழந்தைகளாகிய உங்களின் மூலமே ஸ்தாபிக்கின்றார். அவரால் பௌதீக புலன்களை கொண்டிருக்கும் வரையில் எதனையும் செய்ய முடியாது. ஆகவே அவர் ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய தந்தையின் முன்னால் இருக்கின்றீர்கள். ஆத்மா ஒருவர் நிச்சயமாக ஒரு சரீரத்துடன் இருக்கின்றார். தந்தை ஒரு சரீரத்தை எடுக்கும் பொழுதே உங்கள் முன்னால் இருக்கின்றார். இதனாலேயே கூறப்பட்டது, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தார்கள். ஈஸ்வரர், பிரபு, பரமாத்மா போன்ற கொடுக்கப்பட்டுள்ள வேறுபட்ட பெயர்கள் அதிமேலான தந்தைக்கே உரியவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரு பௌதீக தந்தையை எப்பொழுதும் பரமாத்மா என அழைப்பதில்லை. நீங்கள் பரம தந்தை என்று மட்டுமே எழுதினாலும் பரவாயில்லை. பரம தந்தை எனில் அனைவரதும் தந்தை ஒரேயொருவரே என்பதாகும். நாங்கள் பரம தந்தையுடன் அமர்ந்திருப்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பரமாத்மாவாகிய பரம தந்தையும் ஆத்மாக்களாகிய நாங்களும் அமைதி தாமத்தில் வசிப்பவர்கள். நாங்கள் இங்கு எங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே வந்தோம். நாங்கள் சத்திய யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரை எங்கள் பாகங்களை நடித்துவிட்டோம். இது இப்பொழுது புதிய படைப்பு ஆகும். நீங்கள் எவ்வாறு அத்தகைய பாகங்களை நடித்தீர்கள் என்பதை படைப்பவராகிய தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தினூடாக சென்றிருந்தமை முன்னர் உங்களுக்கு தெரியாது. 84 பிறவி சக்கரத்தினூடாக சென்ற குழந்தைகளாகிய உங்களுடனேயே தந்தை இப்பொழுது பேசுகின்றார். அனைவரும் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரம் சுழல்கின்றது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இது நூறாயிரக்கணக்கான வருடங்களுக்கான விஷயமல்ல. நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை எங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கு வருவதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் நடிகர்கள். அதிமேலான தந்தையே நடிப்பதற்கென தனித்துவமான பாகத்தை கொண்டிருக்கின்றார். பிரம்மா அல்லது விஷ்ணுக்கு நடிப்பதற்காக தனிப்பட்ட பாகம் உள்ளது என நீங்கள் கூறமாட்டீர்கள். இருவரும் 84 பிறவி சக்கரத்தினூடாகவே செல்கின்றார்கள். இவ்வுலகத்திலே நடிப்பதற்கென சங்கரருக்கு பாகம் எதுவும் இல்லை. திருமூர்த்தியின் படத்திலே ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பராமரிப்பு போன்றன காட்டப்பட்டுள்ளன. நீங்கள் காட்டுகின்ற படங்களை விளங்கப்படுத்த வேண்டும். பழைய உலகின் விநாசம் சங்கம யுகத்திலேயே நடைபெற வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது பிழை. நான் இன்று வெளியே செல்ல வேண்டும் எனும் தூண்டுதலை உணரவில்லை என சிலர் கூறலாம். தூண்டுதல் என்றால் எண்ணம். தூண்டுதலுக்கு வேறு எந்தவோர் அர்த்தமும் இல்லை. பரமாத்மா தூண்டுதலின் மூலம் வேலை செய்வதும் இல்லை. அல்லது தூண்டுதலால் இந்த ஞானத்தை பெறவும் முடியாது.
தந்தை இந்த புலன்களின் மூலம் ஒரு பாகத்தை நடிப்பதற்காகவே வருகின்றார். அவரே கரண் கரவன்கார். அவர் குழந்தைகளின் மூலமே தனது பணியை செய்கின்றார். அவரால் எதனையும் ஒரு சரீரமின்றி செய்ய முடியாது. எவருக்கும் இவ்விஷயங்களையும் தெரியாது. எவருக்குமே தந்தையாகிய கடவுளையும் தெரியாது. ரிஷிகள் முனிவர்கள் போன்றோர் தங்களுக்கு கடவுளை தெரியாது என்றே கூறுவதுண்டு. அவர்கள் ஆத்மாவை பற்றிய ஞானத்தையோ அல்லது தந்தையாகிய பரமாத்மாவை பற்றிய ஞானத்தையோ கொண்டிருக்கவில்லை. தந்தையே பிரதானமான படைப்பவராகவும் இயக்குனராகவும் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தையும் கொடுக்கின்றார். மக்களின் புத்தியில் சர்வ வியாபகம் என்ற கருத்தே இருக்கின்றது. பாபா எங்கள் பாபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் சர்வ வியாபகர் என்று அம்மக்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அவரே தந்தை என்பதை அவர்களால் உணர முடியாது. இதுவே எல்லையற்ற தந்தையின் குடும்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரை சர்வ வியாபகர் என அழைப்பதன் மூலம் குடும்பம் என்ற நறுமணம் இருப்பதில்லை. அவரே அசரீரியான ஆத்மாக்களின் பாபாவாகிய அசரீரியான சிவ பாபா என அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்கள் சரீரங்களை கொண்டிருக்கும் பொழுதே பாபா என கூறுகின்றார்கள். ஒரு சரீரமற்ற ஆத்மாவால் பேச முடியாது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பாபாவே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்ற புரிந்துணர்வுடனேயே அவரை அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்தில் சந்தோஷத்தையும் அமைதி தாமத்தில் அமைதியையும் பெறுகின்றீர்கள். இங்கு துன்பம் மாத்திரமே இருக்கின்றது. நீங்கள் இந்த ஞானத்தை பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையிலுள்ள சங்கம யுகத்திலேயே பெறுகின்றீர்கள். தந்தை புதிய உலகின் ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் நடைபெற இருக்கும் பொழுது மாத்திரமே வருகின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் புதிய உலகின் ஸ்தாபனையை பற்றியே எப்பொழுதும் பேச வேண்டும். முதலில் பழைய உலகின் விநாசத்தை பற்றி பேசுவது பிழையாகும். நீங்கள் இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகத்தினை பற்றிய ஞானத்தை பெறுகின்றீர்கள். நடிகர்கள் தங்கள் வீட்டிலிருந்து இப்பாகங்களை நடிப்பதற்கு வரும் பொழுது சாதாரண ஆடைகளையே அணிகின்றார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் ஆடைகளை மாற்றி அணிகின்றார்கள். பின்னர் நாடகம் முடிவடையும் பொழுது தங்கள் ஆடைகளை அகற்றி வீட்டிற்கு திரும்பி செல்கின்றார்கள். அவ்வாறே ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களுடைய வீட்டிலிருந்து இங்கு சரீரமற்றே வருகின்றீர்கள். நீங்கள் இங்கு வந்தே சரீர வடிவிலான உங்கள் ஆடையை அணிகின்றீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை பெற்றிருக்கின்றார். இது ஓர் எல்லையற்ற நாடகம். இந்த முழு எல்லையற்ற உலகமும் இப்பொழுது பழையது, பின்னர் புதிய உலகம் இருக்கும். இந்த முழு எல்லையற்ற உலகமும் இப்பொழுது பழையது, பின்னர் புதிய உலகம் இருக்கும். அந்த ஜனத்தொகை மிக குறைவாகவே இருக்கும். அத்துடன் அங்கே ஒரேயொரு தர்மமே உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பழைய உலகிலிருந்து விலகி ஒரேயொரு தர்மம் மாத்திரமே உள்ள அந்த எல்லைக்கு உட்பட்ட புதிய உலகிற்குள் செல்ல இருக்கின்றீர்கள். உலகிலே எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற மனிதர்களும் இருக்கும் பொழுது உலகம் எல்லையற்றதாக ஆகுகின்றது. அங்கே ஒரேயொரு தர்மமும் வெகு சில மனிதர்களும் மாத்திரமே இருக்கின்றார்கள். தந்தை ஒரேயொரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு வர வேண்டும். எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றது என்ற எல்லையற்ற நாடகத்தின் ரகசியங்களை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தற்சமயத்தில் நடைமுறையில் இடம்பெறுவன அனைத்தும் பின்னர் ஒரு பண்டிகையாக பக்தி மார்க்கத்தில் கொண்டாடப்படும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த வரிசை கிரமமான பண்டிகைகளை பற்றி தெரியும். அதிமேலான கடவுளாகிய சிவபாபாவின் பிறந்த நாள் என்று கூறப்படுகின்றது. ஏனைய பண்டிகைகள் அவர் வந்ததன் பின்னர் மாத்திரமே உருவாக்கப்பட முடியும்.
முதலில் சிவபாபா வந்து கீதையை பேசுகின்றார். அதாவது அவர் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றார். அவர் உங்களுக்கு இதனை கற்பிப்பதுடன் உங்களுக்கு யோகமும் கற்பிக்கின்றார். எனவே அனைத்துக்கும் முதலில் தந்தை வந்த பொழுதே சிவனின் பிறந்த நாள் இருந்தது. பின்னர் கீதையின் பிறப்பு இடம்பெற்றது. அவர் ஆத்மாக்களிடம் இந்த ஞானத்தை உரைத்ததால் கீதையின் பிறப்பு இடம்பெற்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இவ்விஷயங்கள் அனைத்தை பற்றியும் சிந்தித்து வரிசை கிரமமாக விழாக்களை எழுத வேண்டும். உங்கள் தர்மத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமே இவ்விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். அனைவருமே தமது சொந்த சமயத்தை நேசிக்கின்றார்கள். ஏனைய சமயத்தவர்கள் பற்றிய கேள்விக்கு இடமில்லை. ஒருவர் இன்னொரு சமயத்தை விரும்பினாலும் அவரால் அந்த சமயத்திற்கு செல்ல முடியாது. ஏனைய சமயத்தை சேர்ந்தவர்களால் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது. விருட்சத்தின் படத்தில் அது மிகவும் தெளிவாக உள்ளது. சமயங்கள் அனைத்தும் முன்னர் இடம்பெற்றதைப் போன்று மிக சரியாக அதே நேரத்தில் வரும். முதலில் தந்தை வருகின்றார். அவர் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆகவே கூறப்பட்டுள்ளது, சிவனின் பிறப்பும் பின்னர் கீதையின் பிறப்பும் இடம்பெறுகின்றன. அதன் பின்னர் நாராயணன் ஆகுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பும் இடம்பெறுகின்றது. அது பின்னர் சத்திய யுகம் ஆகும். இதனை நீங்கள் வரிசை கிரமமாக எழுத வேண்டும். இந்த விஷயங்கள் இந்த ஞானத்திற்கு உரியவை. சிவனின் பிறப்பு எப்பொழுது இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர் கொடுக்கின்ற ஞானமே கீதை எனப்படுகின்றது. பின்னர் அது மறைந்து விடுகின்றது. ஜெகதாம்பாள் போன்றோரின் பிறந்த நாளுக்கு விடுமுறை இருப்பதில்லை. இவ்விஷயங்களின் திகதியையோ அல்லது நேரத்தையோ மக்கள் முற்றாக அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் லக்ஷ்மி நாராயணனின் அல்லது ராமர் சீதையின் ராஜ்யத்தை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். கடந்த 2500 வருடங்களில் வந்துள்ளவர்கள் பற்றி மாத்திரமே அவர்கள் அறிந்துள்ளார்கள். எவ்வாறாயினும் அதற்கு முன்னர் இருந்த தேவர்களின் ஆதி சனாதன தேவ தேவியர் தர்மம் இருந்ததிலிருந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்பதை அவர்கள் அறியாமல் உள்ளார்கள். சக்கரம் 5000 வருடங்களை விடவும் நீண்டதாக இருக்க முடியாது. முதல் அரை கல்பத்திற்கு அது அவர்களின் ராஜ்யமாகும். இரண்டாவது அரை கல்பத்திலேயே ஜனத்தொகை அதிகளவு அதிகரிக்கின்றது. எனவே சக்கரம் எவ்வாறு இத்தனை வருடங்களை விடவும் நீண்டதாக இருக்க முடியும்? 8.4 மில்லியன் பிறவிகள் இருக்க முடியாது. கலியுகத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அவர்கள் மக்களை கார் இருளிற்குள் இட்டுள்ளார்கள். முழு நாடகமும் 5000 வருடங்களுக்கு உரியது என்பதற்கும் கலியுகத்தில் இன்னமும் 40,000 வருடங்கள் உள்ளன என்று அவர்கள் கூறுவதற்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருக்கின்றது. ஒரு யுத்தம் இடம்பெறும் பொழுது கடவுள் வரவேண்டும் என அவர்கள் உணர்கின்றார்கள். எவ்வாறாயினும் கடவுள் சங்கம யுகத்தின் பொழுதே வரவேண்டும். மகாபாரத யுத்தம் சங்கம யுகத்திலேயே இடம்பெறுகின்றது. தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு சக்கரத்தினதும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். தந்தை புதிய உலக ஸ்தாபனையையும் இப்பழைய உலகின் விநாசத்தையும் மேற்கொள்வதற்கு வருகின்றார். அப்புதிய உலக ஸ்தாபனை மேற்கொள்ளப்படும் பொழுது இப்பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த யுத்தம் அதற்கானதே. இதில் சங்கரரிலிருந்து தூண்டுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. பழைய உலகம் அழிக்கப்படும் என்பது புரிந்து கொள்ளப்படுகின்றது. கட்டடங்கள் போன்றன அனைத்தும் பூமி அதிர்ச்சி போன்றவற்றினால் அழிக்கப்படும். ஏனெனில் புதியதோர் உலகம் தேவைப்படுகின்றது. புதிய உலகம் நிச்சயமாக இருந்தது. டெல்லி தேவதைகளின் உலகமான பரிஸ்தானாக இருந்தது. அது யமுனை நதிக்கரையில்
லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் இருந்தது. இதன் படங்கள் உள்ளன. லக்ஷ்மியும் நாராயணனும் ஸ்வர்க்கத்திற்கு உரியவர்கள் என கூறப்படுகின்றனர். அவர்களின் திருமண வைபவம் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் காட்சிகளாக கண்டீர்கள். இக்கருத்துக்கள் அனைத்தையும் பாபா உங்களோடு மீட்டல் செய்கின்றார். அச்சா, உங்களுக்கு கருத்துக்களை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையை மறந்தால் அப்பொழுது ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆசிரியர் என்ன கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவு செய்வீர்கள். ஆசிரியரை நினைவு செய்வதனால் நீங்கள் இந்த ஞானத்தையும் நினைவு செய்வீர்கள். உங்கள் புத்தியில் உங்கள் இலக்கும் இருக்கின்றது. இது உங்கள் மாணவ வாழ்க்கை என்பதால் நீங்கள் இதனை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு கற்பிப்பவரே உங்கள் தந்தையும் ஆவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். லௌகீக தந்தை காணாமல் போக மாட்டார். லௌகீக தந்தையும் பரலோக தந்தையும் பின்னர் இந்த அலௌகிக தந்தையும் இருக்கின்றார்கள். எவரும் இவரை நினைவு செய்வதில்லை. நீங்கள் உங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் இறுதி வரை அவரை லௌகீக தந்தை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது வேறொரு தந்தைக்கு பிறக்கின்றீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக ஒரு லௌகீக தந்தையை பெறுகின்றீர்கள். மக்கள் பரலோக தந்தையை துன்பத்திலும் சந்தோஷத்திலும் நினைவு செய்கின்றார்கள். மக்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கடவுளே தங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்ததாக கூறுகின்றார்கள். அவர்கள் ஏன் பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டும்? அவரிடமிருந்து நீங்கள் எதனையும் பெறுவதில்லை. அவர் அலௌகிக தந்தை என அழைக்கப்படுகின்றார். உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பிரம்மாவின் ஊடாக சிவபாபாவிடமிருந்து பெறுவதை அறிவீர்கள். நீங்கள் கற்பதைப் போன்றே இவரும் கற்கின்றார். இந்த ரதம் கருவியாகிவிட்டார். பல பிறவிகளின் இறுதியில் இவரின் சரீரம் ரதமாகிவிட்டது. ரதத்திற்கு ஒரு பெயரிடப்பட வேண்டும். இந்த துறவு எல்லையற்றது. ரதம் எக்காலத்திலும் உள்ளாராயினும் வேறு எவருக்கான உத்தரவாதமும் இல்லை. மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் தந்தையை விட்டு ஓடிவிடுகின்றார்கள். நாடகத்திற்கு ஏற்பவே இந்த ரதம் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பாக்ய ரதம் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் எவருமே பாக்ய ரதம் என அழைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக தந்தை யாரில் பிரவேசிக்கிறாரோ அவர் மாத்திரமே பாக்ய ரதம் என கருதப்படுகின்றார். அவர் ஸ்தாபனைக்கான பணியை மேற்கொள்வதற்கு உதவுகின்றார். நீங்கள் பாக்ய ரதங்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ரதங்களில் அமர்ந்திருந்து கற்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். ஆகவே அது தந்தை அமர்ந்திருந்து எங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த சரீரத்தின் மகத்துவம். இந்த இறுதி பிறவி மிகவும் பெருமதி வாய்ந்தது. பின்னர் உங்கள் சரீரங்களை மாற்றி நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இப்பழைய சரீரத்தின் ஊடாக கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் சிவபாபாவிற்கு உரியவர்கள். உங்கள் முன்னைய வாழ்வுகள் ஒரு சத பெறுமதியும் அற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்வுகள் பவுண்ட் பெறுமதி உடையவை ஆகுகின்றன. நீங்கள் எந்தளவு கற்கின்றீர்கள் என்பதற்கேற்ப உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நினைவு யாத்திரையே பிரதான விஷயம் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இது பாரதத்தின் புராதன யோகம் என அழைக்கப்படுகின்றது. இதனூடாகவே நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அனைவருமே ஸ்வர்க்கத்தில் வசிப்பவர்கள் ஆகுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எவ்வளவு கற்கின்றீர்கள் என்பதிலேயே பின்னர் அது தங்கியுள்ளது. நீங்கள் இந்த எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவீர்கள்.
யார் உயர்ந்த அந்தஸ்தை கோருவார்கள் என்பதையும் அதற்கான தகுதிகள் எவையாக இருக்கும் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முன்னர் எங்களுக்கும் எந்த தகுதிகளும் இருக்கவில்லை. நாங்கள் அசுர கட்டளைகளை பின்பற்றிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றோம். நாங்கள் அசுர கட்டளைகளை பின்பற்றுவதால் கீழிறங்கும் ஸ்திதிக்குள் செல்கின்றோம். கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நாங்கள் மேலேறும் ஸ்திதிக்குள் செல்கின்றோம். ஒரேயொருவர் மாத்திரமே எங்களுக்கு இறை வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். ஆனால் பலரும் அசுர வழிகாட்டல்களையே கொடுக்கின்றார்கள். நீங்கள் பலரிடமிருந்து, அதாவது தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள், குருமார்கள் போன்றோரிடமிருந்து கட்டளைகளை பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரேயொருவரின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். இவை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு பயன்படும். ஆகவே நீங்கள் அத்தகைய வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எந்தளவிற்கு வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்களோ அந்தளவிற்கு ஓர் மேன்மையான அந்தஸ்தை கோருகின்றீர்கள். அவற்றை நீங்கள் குறைவாக பின்பற்றினால் நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் குறைவானதாகவே இருக்கின்றது. ஸ்ரீமத் கடவுளிடமிருந்தே பெறப்படுகின்றது. அதிமேலான கடவுளே ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரிலும் அதிமேன்மையானவர் ஆக்கியவர். பின்னர் ராவணன் அவரை அனைவரிலும் அதி தாழ்வானவர் ஆக்கினான். தந்தை உங்களை அழகானவர் ஆக்குகின்றார். பின்னர் ராவணன் உங்களை அவலட்சணமானவர்கள் ஆக்குகின்றான். தந்தை உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் விக்காரமற்றவர். தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களும் முழுமையாக நற்குணங்களும் உடையவர்களும் என தேவர்களின் புகழ் பாடப்படுகின்றது. சந்நியாசிகள் முற்றிலும் விக்காரம் அற்றவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. சத்திய யுகத்தில் ஆத்மாக்கள் இந்த சரீரங்கள் இரண்டுமே தூய்மையாக இருக்கின்றன. அனைவரும் தேவர்களை அறிவார்கள். அவர்கள் முற்றிலும் விக்காரம் அற்றவர்களாக இருப்பதால் சம்பூர்ண உலகின் அதிபதிகள் ஆகுகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது அவ்வாறானவர்கள் அல்ல. பின்னர் நீங்கள் அவ்வாறானவர் ஆகுவீர்கள். தந்தை சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் படைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். அவர் முப்பாட்டனார். அவர்களிடம் வினவுங்கள், நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேள்விப்படவில்லையா? பரமாத்மாவான பரம தந்தை பிரம்மாவின் மூலம் உலகை படைக்கின்றார். பிராமண குலமும் உள்ளது. பின்னர் நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான சகோதர சகோதரிகள் ஆகுகின்றீர்கள். இங்கே அரசர்கள், அரசிகள் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த பிராமண குலம் இந்த குறுகிய காலமான சங்கம யுகத்தில் மாத்திரமே இருக்கின்றது. பாண்டவர்களுக்கோ அல்லது கௌரவர்களுக்கோ ஓர் ராஜ்யம் இருப்பதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. 21 பிறவிகளுக்கான மேன்மையான அந்தஸ்திற்கான சகல உரிமைகளையும் கோருவதற்கு அசுர கட்டளைகள் அனைத்தையும் பின்பற்றுவதை துறந்து கடவுளின் வழிகாட்டல்களை மாத்திரமே பின்பற்றுங்கள். முற்றிலும் விக்காரமற்றவர் ஆகுங்கள். 2. உங்கள் பழைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே தந்தையின் கற்பித்தல்களை கிரகித்து ஒரு தேவர் ஆகுங்கள். இது மிகவும் பெருமதிமிக்க வாழ்வு. நீங்கள் இந்த வாழ்க்கையில் பவுண்டு பெருமதி உடையவர்கள் ஆக வேண்டும். ஆசீர்வாதம்.
நீங்கள் ஆதார ரூபமாகவும் ஈடேற்றுகின்ற ரூபமாகவும் இருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் மிக சரியான அழிவற்ற ஆதாரத்தை கொடுப்பீர்களாக. தற்சமயம் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் மக்கள் மனங்களில் பதற்றத்தின் பல தளம்பல்கள் ஏற்படுகின்றன. வேறு சந்தர்ப்பங்களில் தமோபிரதான் சூழலினதும் பஞ்ச தத்துவங்களினதும் குழப்பம் காணப்படுகின்றது. எல்லைக்கு உட்பட்ட தற்காலிக வசதிகள் அனைவரையும் கவலை சிதைக்குள் அழைத்து செல்கின்றன. ஆகவே எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்கள், பேறுகள், வழிமுறைகளால் கலைப்படைந்து விட்டதால் அவர்கள் உண்மையான ஆதாரத்தை தேடுகின்றனர். ஆதார ரூபமும் ஈடேற்றுகின்ற ரூபமுமான ஆத்மாக்களாகிய நீங்களே அவர்களுக்கு மேன்மையான உண்மையான அழிவற்ற பேறுகளினதும் உண்மையான அழிவற்ற ஆதாரத்தினதும் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். ஸ்லோகம்: காலம் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக இருப்பதால் அதனை வீணாக்குவதற்கு பதிலாக அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் உடனடியாக பயன்படுத்துவதற்கு உடனடியாக தீர்மானியுங்கள். அவ்யக்த சமிக்கை: இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். எங்கும் சூரியனின் கதிர்கள் பரவி இருப்பதைப் போல் அதே விதமாக ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி மூலம் சக்திகளினதும் சிறப்பியல்புகளினதும் கதிர்கள் எங்கும் பரவுவதை அனுபவம் செய்யுங்கள். இதற்கு இந்த சுயமரியாதையின் விழிப்புணர்வின் ஆசனத்தில் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நான் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான். நான் தடைகளை அழிக்கின்ற ஆத்மா. பின்னர் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது உங்கள் முன்னிலையில் தடைகள் வரமாட்டாது. ஓம் சாந்தி.